கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராக மீடியா யூடியூப் சேனல் உங்களை இந்த அதிகாலை பொழுதிலே அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் காலையிலே தேவ சந்நிதியில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அநாதி தேவன் என் அடைக்கலம், அவருடைய நித்திய புயம் என் ஆதாரம். சேர்ந்து பாடுவோமா? பாதை காரிருளி தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளி தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தரை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கையிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வேத புத்தகத்திலே சங்கீதம் 4 அதனுடைய முதல் 4 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 4 1 4 வரை. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினார். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நீடிய பொறுமையும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.